ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 63 ஏ ஹார்ட் மாஸ்டர். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அனிமே இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாதில்ல, அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு ஃபாலோ பண்ண பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பிஸ்கி அப்புறம் நம்ம கான் கிலோவை தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பிஸ்கினே கூப்பிடலாம், நீங்கள் என்ன ஃபார்முலாவில் எதுவுமே கூப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றின செல்ஃப் இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறேன். நான் உங்களுக்கு மாஸ்டராக இருக்க போகிறேன் அப்படின்னு. எதுக்காக நீ எல்லாம் எங்களுக்கு மாஸ்டராக இருக்கிற, எங்களுக்கு ஒன்றும் குட்டி போனாலும் ஒன்றும் எங்களுக்கு இருக்க தேவையில்லை போப்போம், ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். ஆமாம், எங்களுக்கு விங்ஸான ஒரு மாஸ்டர் இருக்காரு. ஸோ விங்கு தான் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு மாஸ்டர் இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், யாரை சொல்கிறீங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு குட்டி பையன் மாதிரி டக்கிங் பண்ணாமல் தெரிஞ்சுட்டு இருப்பானே அந்த பையனை சொல்கிறீங்க அப்படின்னு பிஸ்கி சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு அவர் தெரியும் அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் ஒரு காலத்தில் என் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தான், இப்போ அவனுமே மாஸ்டர் ஆகிட்டானா, கேட்குறதே ரொம்பவே நல்லா இருக்குதுல்ல. சரி நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரோ ஹண்டர்ஸ் தானே அப்படிங்கிறாங்க. நான் இல்லைங்க, இவன் மட்டும் தான் ப்ரோ ஹண்டர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீங்கள் அந்த சீக்ரெட்டாக ஹண்டர் எக்ஸாமையும் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்கிறான். அப்படின்னா நானும் இப்போ இன்னொரு தடவை எக்ஸாமினர் ஆக முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, ஏன்னா அவங்களோட மாஸ்டரோட மாஸ்டர் நான், அதனால் சொல்கிறத கப்சுப்புன்னு கேட்டுட்டு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிலுவா சொல்கிற பாருங்க. நீ பார்க்குறக்கு ரொம்ப துருத்துன்னு இருக்கிற, ஆனால் குட்டி பசங்களுக்கு அது தேவைதான், பட் இருந்தாலுமே வாயை கொஞ்சம் அடக்கிக்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த கார்டை பார்க்குறீங்களா, இது ஒரு டி ரேங்க் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டி ரேங்க் கார்டு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஸ்லாட்டில் எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் எப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஸ்லாட்டில் ஒரு கார்டு உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ அதை அபகரிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் டப்பு நீங்கள் பிஸ்கிக்கு யாரும் இருக்கிற மாதிரி தெரியும் போது எல்லாருமே கீழே அமைதியே கூறுங்க, இங்கே நம்மளை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் இவங்களுக்கு பின்னாடி கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ராட்சசம் மாதிரி, அதாவது ஒரு சாதாரண மனுஷன் வில்லத்தனமாக இருப்பான்ல அந்த மாதிரி அவன் நின்று பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அவனை பார்த்தீங்க, அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை அப்படிங்கும்போது, ஸோ அவங்ககிட்ட இருந்து சின்ன குழந்தைங்களை நல்லா கொள்கிற மாதிரி ஒரு பிளட் லிஸ்ட், அதாவது ஒரு வெறித்தனத்தை நான் உணர்ந்தேன். அதனால தான் அவன் இருக்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட ப்ரெசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அவன் இடம் மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்காங்க. கிலோவாக இவங்க பண்ணுறதுல பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா சரி அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்குள்ள நம்ம அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக பிளான் போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சண்டை போட்டு பிரிகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்குவோம். நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய தூண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய மலை மாதிரி இருக்கிற தூணில் நீங்கள் அங்கே ஒரு 500 மீட்டர் போயிட்டு உங்களோட ஜெட்ஸை பயன்படுத்தி உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து மறைச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பி வாங்க, ஏன்னா நான் இந்த பக்கம் சவுத்தில் போகிறேன், நீங்கள் நார்த்தில் போங்க, ஏன்னா எப்படியோ அவன் என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவான், அப்படியே பிளானை ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா சரி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கிலுவா சொல்கிறான். சப்புன்னு கண்ணத்திலே ஒரு அப்பு விட்றா பாருங்க பிஸ்கி. எனக்கு ஒன்றும் உன்ன மாதிரி பசங்களோட சேர ஆசையே இல்லை, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடாச்சு, ஏன் திடீர்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு கானுக்கு ஒன்றுமே புரியல. ஆட இப்போ தான் எனக்கு புரியுது அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கானு புரிஞ்சுக்கிட்டு கிலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். இவங்களை கண்காணிச்சிட்டு இருந்தான். அவனுமே பார்த்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு தருணத்துக்காக இவங்க காத்துக்கிட்டு இருந்தான். நிஜமாலுமே இந்த பிஸ்கிங்கிற பொண்ணு யாரு, இவ கன்னத்தில் அப்பம் போதே தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ ஒரு கொடுக்கு குத்துன மாதிரி இருந்தது தவிர யாருமே கன்னத்தில் அப்பன மாதிரி இல்லை, அவள் எப்படியோ வேற மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோ நினச்சிக்கிட்டே இருக்கிறான். நம்ம பிஸ்கிக்கு பின்னாடியே போனேன். அவனுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கியோட முடிய பாதி அறுத்துட்டான். பாதி அறுத்ததுக்கப்புறம் என்னோட பேர் தான் சிசர்ஸ். ஸோ என்னோட சிசர்ஸோட ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களோட பாடியில் இருக்கிற கண்டிஷனை என்னால் அவங்களோட முடியை கடிச்சிக்கிட்டு என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்டை முடியை கடிச்சிக்கிட்டு அவளோட ப்ராப்பர்ட்டிஸை சொல்லிட்டு இருக்கிறான். அடேங்கப்பா, உன் உடம்புல அதிக பொட்டன்ஷியல், அதிக ஸ்ட்ரென்த்து அண்ட் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்க்குறக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போதே திடீர்னு அவன் ஆச்சரியப்படுறான். என்னது இவளுக்கு 57 வயசு ஆகுதா, ஆனால் பார்த்து அப்படி தெரியவே இல்லையே, இவ எப்படி 57 வயசுலேயுமே இப்படி எங்கே தெரியுறா, மேபி இவளோட ஹார்ட் ட்ரைனிங்னால இப்படி இருக்குது என்னமோ, அவளோட பவரை பயன்படுத்தி, அதாவது அவளோட நென் பவரை பயன்படுத்தி அவளோட பாடி இந்த அளவுக்கு கன்சீல் பண்ணி வச்சிருக்கிறா, அது ரொம்பவே பெரிய விஷயம். அப்படின்னா இவகிட்ட நான் என்னோட பவர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட ஒத்த சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிட்டான். அப்படின்னா சரி நான் ஒன்றும் உங்களோட ஒத்த சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கியுமே பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டா. சரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கானு கிலோ ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மலைஞ்சு. அந்த சமயத்தில் அந்த காட்டு முராண்டி வந்து அட்டாக் பண்ண பிஸ்கி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு டாச் பண்ணி அப்படியே முதுகுலேயே ஒரு அடி வைக்கிறா பாருங்க. அவன் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா, ஏன்னா இந்த மாதிரி டெக்னிக் தான் நீங்கள் இப்போ எதை பயன்படுத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கிங்க நம்ம கான் கிலோட்ட சொல்லிட்டு இருக்கிறா. இந்த சண்டையை ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்த நம்ம ஹீரோஸ் ரெண்டு பேருமே அப்படியே வாயை பொழந்து வியந்துட்டு இருக்கிறாங்க. என்னப்பா கண்ணை முடி கணக்கிறக்குள்ள அவனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டாலே, அப்படின்னா இவளுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உன்னை என்னோட நென் பவர் யூஸ் பண்ணி அடிச்சிருந்தேன்னா நீ இப்போவே செத்து போயிருப்ப, ஆனால் நான் உன்னோட நென் பவர் யூஸ் பண்ணவே, அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. சரி பிஸ்கி சான் எங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கேட்கும் போதே, அவ்வளோ ஃபார்முலாவில் என்ன கூப்பிடாத, மேபி எனக்கு மரியாதையோட கூப்பிடணும்னா
குட்டி பொண்ணு பிஸ்கின்னு வேணா கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இந்த கேம்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கேட்கும்போது, ஆக்சுவலி நான் ஒரு முக்கியமான ஜுவல்ல தேடி தான் வந்தேன். எனக்கு ஒரு ஜுவல் இங்க ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது ஒரு எஸ்எஸ் ரேங்க் ஜுவல். அதோட பேர் ப்ளூ பிளானட்னு நம்ம பிஸ்கி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் காரணமும் இல்ல. ஏன்னா இந்த கேம் கண்டுபிடிச்சது எங்க அப்பா தான். அதனால தான் எங்க அப்பாவை தேடி அவர் இந்த கேம்ல ஏதாவது ஹிண்ட் வச்சிருக்காரான்னு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு நம்ம கான் சொல்றான். உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, கிங் ஃப்ரீஸ் அப்படிங்கிறான். என்னது அவரா? அவரா உங்க அப்பா? ஏன்னா நம்ம சேர்மேன் நெட்டரோ டாப் 5 நியூஸர்ஸ்ல அவருமே ஒருத்தனு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பிஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஓ அப்படியே விஷயம். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த க்ளூவை இந்த கேமில் தான் எப்படி இருக்குது. அதனால தான் நான் இந்த கேமை ஃபுல்ஃபில்லாக கேமை என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த சைக்கோ பார்த்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ நீயுமே ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நீயுமே ஒரு பவுண்டி ஹண்டர் பினோல்ட்டு தானே. ஸோ நீயும் ஏற்கனவே ஒரு ஹண்டர் இருந்திருக்கிற. உன்னால் செத்தவங்க பல பேர் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ உன்னோட புக்கை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்கும்போது, அந்த புக்கில் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பிஸ்கி வாங்கிக்கிட்டா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தரேன். ஏன்னா நீ ஒரு பவுண்டி ஹண்டர் நிறைய பேர் செத்துருக்க அப்படிங்கிற காரணத்தால உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஸோ உனக்கு நான் மொத்தமாக 2 வாரம் தரேன். அந்த 2 வாரத்தில் இவங்க அட்டாக் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சுக்க. அந்த தப்பிச்சுக்கிறது நீங்கள் உயிர் பொழைச்சிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை இங்கேருந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம பிஸ்கியுமே. நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆக்சுவலி இந்த டீல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவங்க என்ன அட்டாக் பண்ணாலுமே நான் தப்பிக்கலாம். ஆனால் பதிலுக்கு நானும் அவங்கள அட்டாக் பண்ணாமல அப்படின்னு அந்த பினோல்ட் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அன்னைக்கு காலை ஆயிடுச்சு. இவன் ஏற்கனவே நேற்று நைட்டு நம்ம பிஸ்கெட்டை வாங்கின அடி இன்னும் வயிற்று அப்படியே இருக்குது. அதனால் அவனால் ஃபுல்ஃபில்லாக சண்டை போடவே முடியல. ஸோ நம்ம கிலோவை போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது மயிரிலையில் நம்ம கிலோவை தப்பிச்சு வந்திருப்பான். நான் மட்டும் அந்த இடத்துல ஜம்ப் இல்லைன்னா என் கண்ணு அதோட கதி தான் அப்படின்னு நம்ம கிலோவை நினச்சிட்டு இருக்கிறான். நம்ம கானுமே அட்டாக் பண்ண போய்கிட்டே இருக்கும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவனுமே பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறான். நான் அப்போ அவன் கிட்ட போய் கூட அட்டாக் பண்ண முடியலையே, எப்படி அவன் கிட்ட போய் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு கிலோவை நல்லா நுணுக்கமாக யோசிக்கும் போது அவனுக்கு கல் தான் ஞாபகம் வருது. ஏய் நான் வேணா ஒரு டேக் டீம் போட்டு விளையாடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது இது ஒன்று அப்படின்னு கல் எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவானுங்க, இவனுங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க தனித்தனியாக அட்டாக் பண்ணும்போது தான் என்னோட ஹீலிங்கும் நல்லா ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம கானுமே அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட நென் பவர் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு பாறையை சுக்குநூறாக உடச்சி அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். சரி வாங்க ஒத்த மோதி பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாறையை ஷீல்டை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பொடி பசங்க என்ன பாறையை வந்து ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பினோல்ட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறான். அண்ட் இப்படியெல்லாம் போனால் அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரத்துக்குலாம் முடிச்சிருவாங்க அப்படின்னு பிஸ்கிக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த பாறையை இவங்க முடிஞ்ச அளவுக்கு தூக்கி போட்டு கல்லடி ஆடுற மாதிரி அப்படின்னு நான் நம்ம பினோல்ட்டை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பாறை நம்ம பினோல்ட்டு மேலேயே போட்டு இவங்களுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனாலே எவ்வளோ முடியும், அவனும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. பட் அவனாலுமே முடியல. ஸோ அப்படியே நாட்கள் போக போக 2 வாரத்தில் எப்படியோ ஒரு வாரம் அப்படியே நல்லா கடுமையாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போது இவங்களோட கேரக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நான் நல்லா ட்ரெயின் பண்ணால் அந்த ஹோல் ஹார்ட்டடாக இருக்கிற பையன், ஸோ அவன் இன்னும் நல்லா ஒரு டைமண்ட் மாதிரி ஜொலிப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையன் அவன் ரொம்பவே கூலாக அப்புறம் ரொம்ப காமாக இருக்கிறான். அந்த மாதிரி பையன் நல்லா ட்ரைனிங் பண்ணால் அவன் நல்ல ஒரு சஃபயர் மாதிரி வருவான் அப்படின்னு இவங்கள பற்றி நம்ம பிஸ்கி நினச்சிட்டு இருக்கிறா. நான் இவங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஆனந்தத்தோடு இருக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் இவங்க சுற்றி இருக்கிறமே அந்த இடம் உள்ளவே பார்த்தீங்கன்னா வெறும் பாறையாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் ஃபாரஸ்ட் ஆஃப் ராக். இதுலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது கிலோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். அது வந்து தப்பிச்சு போயிட்டு கான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறா பாருங்க, பாறை எல்லாமே தெரிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ கரெக்டாக டைம் கிடைக்கிற நேரம் பார்த்து நம்ம கிலோவை அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது கிலோவை வேணாம் அவர் அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கான் தடுத்துட்டான். ஏன் அப்படி பண்ண அப்படின்னு நம்ம கிலோவை கேட்கும்போது, ஸோ ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் நாள் விட்டு ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் இருக்குதுல்ல, அதனால் நாங்கள் இன்றைக்கி அட்டாக் பண்ண மாட்டோம். நீங்கள் எங்களை நாளைக்கு அட்டாக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே டயர்ட் ஆகிட்டீங்களே, நீங்கள் ஃபுல் ஃபிஜிடாக எங்களை அட்டாக் பண்ண முடியல. அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எங்களை அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு கான் ரொம்பவே நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். பைத்தியக்காரத்தனமா இப்படி பண்ணி தான் நாளைக்கு நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பினோல்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும்போது அவங்க 2 பேருமே கண்ணை முடிச்சு உங்களை பார்க்குறாங்க. நீ என்ன தான் பண்ணாலுமே சரி உங்க கூட நாளைக்கு போட்டி போடுறவங்களோட கண்ணை மட்டும் நீ ஏமாற்றவே முடியாது அப்படின்னு இங்கே பிஸ்கி நினச்சிட்டு இருக்கிறான். அண்ட் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க போயிட்டு இருக்கும்போதே ஒரு பர்ஸு கீழே வந்துருச்சு. அதை ஒரு குட்டி பையன் ரொம்பவே எடுத்துக்கிட்டு பாவமா இங்கே பாருங்கள் என் பர்ஸை காணோம் அப்படின்னு அவங்க ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டோட. ஏங்க உங்கள் பர்ஸை இங்கே கீழே விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அவங்க ஒரு மாதிரி கேவலமான பார்வையை பார்க்குறாங்க. டப்புன்னு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்ம பினோல்ட்டை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 4 நாள் போக போக அப்படியே ஒரு வாரமே போயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர கொஞ்சம் கூட ஓய்வே கிடையாது. ஸோ நம்ம கான் சொன்ன மாதிரியே தான் இவனோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கதா இல்லை எங்களோட பவர் தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கதான்னு ஒன்றுமே புரியல. டெஃபினெட்லி எங்களோட பவர் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நாங்களுமே ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலுவாக சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இப்படியுமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 வாரத்தை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண போயிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இங்கே பினோல்ட்டுக்கு சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அண்ட் நம்ம பினோல்ட்டை பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் போட்டு அடி நடிச்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னல இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்போ அந்த பையனை தொட்டு என் சூட் பாரு எவ்வளோ வழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் அன்றைக்கி எதிர்பார்த்தது எந்த ஒரு பாராட்டு, எந்த ஒரு பணத்தையுமே நான் எதிர்பார்க்கல. நான் ஜஸ்ட் அந்த எடுத்து பொருள் அவங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா இவன் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஸோ நான் ஒரு ஹண்டராக தோத்துட்டேன். அதாவது ஒரு பவுண்டி ஹண்டராக தோத்துட்டேன். என்னை நீங்கள் கொல்றதுனா கொண்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரையுமே மாய்த்துக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்களே எங்களோட ப்ரொக்ரெசிவ்க்கு, அதனால் நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால அவன் ஒரு முழு மனுஷனாகவே மாறி அவனோட அட்டாக் எல்லாமே விட்டுட்டு அவன் ஒரு நல்ல மனுஷனாக வாழ போயிட்டான். ஸோ கான் நிஜமாலுமே நீ ரொம்பவே நல்ல பையன்டா. அண்ட் அது மட்டும் என் கையில் என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு டப்புன்னு கேட்கும்போது 9 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களோட கியூ ரொம்பவே லேட்டாக பயன்படுத்தினால உடனே 2000 புஷ்அப் படுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ முடியாது அப்படின்னு இவங்களுமே அடிச்சு பிடிச்சி 2000 புஷ்அப் எடுத்துட்டாங்க. சரி வாங்க அடுத்து நம்ம சிட்டி ஆஃப் மேஜிக் மசடோராவுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த இடத்துல நம்ம மேஜிக் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பிஸ்கி ஒரு 3 கார்டை வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த மலைப்பகுதிக்கே வந்துட்டாங்க. ஸோ கெயின் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நிறையா மண் தோன்ற மாதிரி தான் பொருட்கள் இருக்குது. சரி அப்படின்னா சரி வாங்க நம்ம மறுபடியுமே அந்த மசடோராவுக்கு போகலாம். ஆனால் இந்த தடவை நம்ம பாறைக்கு நடுவில் பூந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க கையில் அந்த மம்முட்டி கடப்பாரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தோண்டியே பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு அப்படியே வந்துட்டாங்க. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு வெளியே வராங்க. இதுக்கு மேலே என்னாலலாம் முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. பட் என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலுமே இவங்களோட பிரெயின் எப்போவுமே ஆபத்தை எங்கே வருதுன்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கைத்தை உங்கள் கையில் கட்டி விட்டுருக்கிறேன். இந்த கைத்தை விட்டுட்டிங்கன்னா உங்கள் தலை புடச்சிக்கோ அப்படின்னு பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. இதை பற்றிலாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு இப்படி தான் ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படின்னு கிலோ நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம கான் தூங்கிட்டு கல் பார்த்தீங்கன்னா தலையே விழுந்துருச்சு. அன்றைக்கி விடிய பார்த்தீங்கன்னா நம்ம கானுக்கு தலையில் தான் விழுந்துருக்குது. கான் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு கில்லவை கேட்கும்போது என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறான். அண்ட் அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பெரிய கலை வச்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய கலை வச்சு கான் திருந்தவன் பார்த்தா மறுபடியும் தூங்கி விழுகிறான். அந்த பாறையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கானோட தலையிலே விழுந்துருச்சு. அவங்க மசடோராவுக்கு நல்லா சுரங்கப்பாதையில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையில ஒரு பாறையாட்ட வருது. இது நம்ம நின்னபிலிட்டியை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட ஆறா அவங்க வச்சிருக்கிற பொருட்களுமே பரவுறதுனால அந்த ஆறாவை ட்ரை பண்ணியே பார்த்தீங்கன்னா இவங்க தோண்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாறை இவங்களுக்கு வெறும் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்க இஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவங்க அப்ளிகேஷன் ஆஃப் 10 கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதோட பேர் ஷியூ அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய போகுது அப்படின்னு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது.